இது ஸ்மால் பாய்ஸ்ல இந்த விஜய் இறங்கியிருக்காருங்க. ஆஹா சித்தாம்பா ஒரு ஒன்று போயிருக்கு. மூணாப்பா நல்லா ஷாட்டுங்க. போயிருக்கா? கேஜி போயிருக்கு.
அணியின் ஸ்கோர் 15. ஸ்மால் பாய்ஸ் தொடக்கத்தில் நல்லபடியாக ஆடி இருக்காங்க. ஸ்கோர் 15. ஸ்கோர் 15 தான். என்னப்பா அங்கே என்னன்னு கேளு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். எல்லா பால்களும் கேட்காத. முஞ்சா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள், அடுத்த பால் 6, ஒரு டபுள், ஒரு 4. அதான் சாரிப்பா 6னால அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் சார். அதுவும் இல்லை 13. சாரி அணியின் ஸ்கோர் 13. வைஸ் நீங்களும் கொஞ்சம் ஸ்கோர் நோட் பண்ணி வச்சுங்க. சிங்கிள் அணிக்கு ஒரு ரன்கள் எடுத்துட்டு இருக்காங்க. 2 செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட்டிங்காக செம்மையாக போயிட்டு இருக்குங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரீமியர் லீக்னாலும் சும்மா கலகலன்னு சந்தோஷமாக போயிட்டு இருக்குங்க. ஃபைட்டிங் தாங்க செமிஃபைனல் வந்தாலும். ரன்கள் 2 ரன்களாக மாறுமா? இல்லை, ஒரு ரன்கள். இந்த கிரசன்ட்ல எந்த ஒரு செமிஃபைனல் மேட்ச்னாலும் டோர்னமெண்ட்னாலும் கொஞ்சம் ஃபைட்டிங் தாங்க எப்பவுமே. ஆனால் வெளியில் வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தாங்க. களத்துக்குள்ளப்போ என்னென்ன மாட்டிப்பாங்க. ஆனால் வெளியில் வந்தால் நண்பர்கள். உங்கள் எதிரி வைட் 2 பால்கள் வீசியிருக்காங்க. அப்போ பர்பிள் காப் வாங்கியிருக்காருங்க தனது அணிக்காக. நல்ல ஷாட் பவுண்டரியாக மாறுமா? மாறிவிட்டதுங்க. 4 ரன்கள். குட்டி பையன் சைக்கிள் ஓட்டி மாறிவிட்டது. ரன்கள் 4 இன்ச். காஃபிடா எதிரிங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. செமிஃபைனல் வரப்போ எல்லாமே க்ரூஷலாக போயிட்டு இருக்கு. நல்லா போடுறாங்க, சொதப்புவாங்க, நல்லா ஆடுறாங்க, பயப்படுவாங்க. நல்ல ஒரு பாலுங்க மேலே போட்டிருக்காருங்க. சூப்பருங்க. இன்னும் 2 பால் இருக்கு. நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு மேட்ச்சு. பார்த்துல ஒரு ரன்கள். மிஸ் ஃபீல்டிங் ஆடுங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு ரன்கள். இப்போ தயவுசெய்து லைனில் இருக்காங்க, கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. நல்ல ஷாட்டுங்க லெஃப்ட் சைட்ல. 6ஆம் நான்காங்க அம்பையர். 6ஆம் நான்கா கொஞ்சம் சொல்லுங்க. 6ஆம் நான்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. 4. Score 26.
கரெக்டாப்பா? அனில் ஸ்கோர் 26. அனில் ஸ்கோர் 26. ஸ்மால் பாய்ஸ் நீங்கள் அந்த ஸ்கோரில் ரெடி ஆகுங்க. ஸ்கோர் 26. கொஞ்சம் மேட்ச் தள்ளி வந்துடுங்க தயவுசெய்து. நல்லா போயிட்டு இருக்கு அந்த மேட்ச்சு. செமிஃபைனலில் ஏன்னா ஜெயிக்கிறது ஒரு கப்புங்க வருஷத்தில் இருக்கிறது ஐபிஎல். நல்ல ஒரு பிளேங்க ஷாட்ங்க. ஒரு ரன்கள் நல்லா வேஸ்ட் ஆடுறாங்க பாருங்க ரெண்டு பேரும். நல்ல டீமுக்கு எடுத்துட்டு வராங்க அவங்க ஸ்கோரை. அந்த குட்டி அஜய் இருக்கார்ல வேற லெவலுங்க அவரு. நல்ல ஷாட்டுங்க லட்சம் இல்ல ஆடுங்க அப்பா. ரிவர்ஸ் ஆடுங்க. ரிவர்ஸ்ல அடிச்சிருக்காருங்க யார. நீ எப்படி போட்டாலும் அடிப்பேன்ற மாதிரி அடிச்சிருக்காருங்க யார. நீயா நீன்ற மாதிரி போட்டு போடுறாங்க ரெண்டு பேரும். பவுலர் அண்ட் பேட்டிங்க ஃபயரா போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் செம்மி அப்படி வந்துச்சு, செகண்ட் செம்மி அப்படி வந்துருக்கு. எங்களுக்கு டாட் பால்ங்க நல்லா போட்டுக்காருங்க. ஒரு 6 கொடுத்து ஒரு ஓட கொடுத்தாரு டாட் வாங்கியிருக்காருங்க. சூப்பருங்க. நல்ல டாட் பால்ங்க. அன்னைக்கு மீண்டும் 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 4 பால் போட்டிருக்காரு. 4 பால் போட்டிருக்காரு. விக்கெட் எடுத்திருக்காருங்க. 6 அடிச்சாலும் அவங்க போர்டு அடிக்கணும் அந்த மாதிரி அடிச்சு விட்டாருங்க. நல்ல மேட்சுங்க. நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. விவசாயிலாம் 2 அணியும். இது நீங்கள் பேசுறது மட்டும்தாங்க. யாரும் எந்த சீரியஸாகவும் எடுத்துக்காதீங்க. விளையாட்டு உங்கள் அணி உங்கள் பிள்ளைகளை மட்டும் பாருங்க. 3 ஓவர் 1 பால் இருக்கிறது. அந்த கேட்ல கொஞ்சம் லாக் பண்ணி வச்சிருங்க. வண்டிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு தூசி ஆகுது. ஃபாஸ்டா பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா அடுத்த ஃபைனல் இப்போ நடக்குதுங்க. ரெண்டுமே யுத்த கிழமைங்க. இந்த செமிஃபைனலும் யுத்த கிழமைங்களுக்கு, ஃபைனல் அதை விட ரத்த கிழமை. சஞ்சய் அன்னைக்காக கடைசி பந்து போட வந்திருக்காருங்க. நல்ல சிங்கிள் டெட்டாட் ஊந்து 2வது மறையில் 1 ரன்கள். தாமஸ் பாருங்க, எங்க பார்த்தாலும் தாமஸ் தாங்க. ஊந்தெல்லாம் பிடிக்கிறாரு, ஊந்து பிடிக்கிறாரு. அணி ஸ்கோர் 35. ஸ்மால் பாய்ஸ் உங்களோட ஸ்கோர் 35. அதே போல சென்னை வாஸ் டெல்லி டேட்டாபேஸ் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 63 ஆடி இருக்காங்க.
67 வச்சிருக்காங்க. டெல்லி டேவிடர்ஸ் 2 விக்கெட்டை வந்திருக்காங்க. செம்ம மேட்சாக நம்ம பார்க்க வேண்டியது. நல்ல ஃபீல்டிங்க. இந்த வைஸ் கேப்டன் மேலே வந்துட்டு பாருங்க ஃபயர். ஒரு ரன்கள் விக்கி லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டு கொடுத்தாருங்க. அவங்க அணியை செமிஃபைனல் கொண்டு வரதுக்கு அவர் நல்லா ஆடி கொடுத்தாங்க. நல்லா போட்டாரு. மேட்ச்னா அப்படிங்க ஃபயர் இருக்கணுங்க. ஃபயர் இல்லாத மேட்ச் அது புஷ்பனா தான் ஃபயரா. இங்கே எல்லாரும் ஃபயர் தாங்க. நல்ல ஒரு பிளே ஷாட். நல்ல ஒரு பிளேங்க. 1-2 இல்லை 1 ரன்கள். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் தனக்கு அணிக்காக பேட்டிங்க. போன வருஷமும் நல்லா கலக்குனார் கார்த்தி. இந்த வருஷமும் பாருங்க சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு சிங்கிள்ங்க. கேப்பை பார்த்து ஆடி இருக்காரு. இரண்டு ரன்கள். 4 ஓவர் முடிவில் அணி ஸ்கோர் 39. உங்களுக்கான ஸ்கோர் நல்லா போயிட்டு இருக்கு. 39. ரெண்டு டீமும் தண்ணி குடிச்சு பிரேக் எடுத்துங்க. டீம் டிஸ்கஸ் பண்ணி அடுத்து ஒரு 4 ஓவர் நல்லா ஃபைட் பண்ணுங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணாலும் ஃபைனல் கேம் ரொம்ப ஸ்மால் பாய்ஸ். உங்களோட ஸ்கோர் 39. ஒரு விக்கெட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஓபிஎல் பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நடக்குது. ஒன்றும் உங்களோட கேப்டன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு டீம் எடுக்கிறாங்க. பெஸ்ட். ஸோ உங்களுக்கான ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்காங்க. எஸ்கோஸ், அருண் ஃபார்மா, எஸ்கோர், அப்புறம் ஸோ 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஏல பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்டன்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு டீமாக இருக்கும்போது ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இது பாருங்க. கேட் டைனாமிக்கோட முக்கியமான பிளேயருங்க இவரு. கேட் நம்மளை நோக்கி வந்திருக்காரு. என்ன இப்படி பரபரப்பா போகுது அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. பிரீமியர் லீக் கேப்டன், நெக்ஸ்ட் கேப்டனா கேப்டன்
மேட்ச் இல்லைங்க, உருவங்கள். வா, நல்லா ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. தண்ணி பிரேக் பண்ணதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக்காக ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். அப்புறம் அது வைடா இல்லை கரெக்டா? வைடு, ஒயிட் ப்ளஸ் ஒன் ரைட்டா? ஓகே டன். சின்ன ஒரு கன்க்ளூஷன். நல்ல பிள்ளைங்க, ஆளை பார்த்து கரெக்டாக தட்டி வர்றாங்க. ஊற்றுவாங்க. நான் இதை பார்ப்பேனா அதை பார்ப்பேனா, நீ என்ன பண்ணலாமா? காசு கூட ஊற்றி விட மாட்டேடா உங்க முன்னாள். ஆமாம், நமக்காக டீ காஃபி ஸ்பான்சர் பண்ண ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னதான் நடக்குது ஒவ்வொரு மேட்சா நம்மளுக்கு இப்படிதானே. ஒரு பீஜம் போட்டாலும் கரெக்டாக இருக்கும். தீனா ப்ரோ, நீங்க இருக்கும்போது கலவரமா பார்த்து பேசுங்க தீனா ப்ரோ. எல்லாத்துக்கெல்லாம் பேசணுங்க. சில விஷயங்கள் நீங்களா டிசிஷன் பண்ணுங்க. டோர்னமெண்ட் நடக்குது, விளையாடாத ஆளுங்க பண்ணக்கூடாது. அம்பர் என்ன சொல்றாங்க பாருங்க, இல்லைன்னா சொல்லுங்க. ஃப்ரெஷரான மேட்ச்னா இது பண்ணிட்டு இருக்கீங்க. கோபி அண்ணா பிரைட்னஸ் மாட்டாத்தனா. கோபினா பிரைட்னஸ். கோபினா the next batsman ball KP. நல்ல ஒரு பந்து. நோபாலுக்கு அப்பீல் பண்றாங்க. நல்ல த்ரோனுங்க. நோபால் கொடுத்துருக்காங்க. நோபால நல்ல ஒரு அம்பையர் கிட்ட இருந்து நோபால். நோபால் பிளஸ் ஒன். நல்லா போட்டுட்டு இருக்காரு சஞ்சய். third ball. நல்ல ஒரு கேப்புங்க. ஒன்று இரண்டாக மாறுங்க. கேட் எந்த கேட்டுங்க? கொஞ்சம் நீங்க தள்ளி வாங்குங்க. மேட்ச் அவங்க பரபரன்னு பறக்குதுங்க. ஒன்று
இன்னும் பாருங்க. பாருங்க இவர் பார்த்தீங்கன்னாங்க ரெண்டு ரன்னுங்க. அந்த பல்ல கூட விழுந்தாலே நீங்க விழுந்த மாதிரி தாங்க. ரெண்டு ரன்னுங்க. ஸ்கோர் கரெக்டாக போயிடாரா? ம். டாட்டோட முடிச்சிருக்காருங்க, சிங்கிளோட. ஆமாம், அணியின் ஸ்கோர் 47 வரை ஆடிட்டு இருக்காங்க. 47 இல்லை, லாஸ்ட் ஒரு நிமிஷம். ஒரு ரன்கள். ஒரு நிமிஷம் ப்ளஸ் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஸ்கோரில். ஸ்கோர் 51. ரெண்டு பேரும் கொஞ்சம் 51. இந்த ரெண்டு பாலோட சேர்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸ்கோர் 51. சாரிங்க. அணியின் ஸ்கோர் 50ங்க. இனி இருக்கிற 3 பால் புதுசு இப்போதான் வந்தார். அதனால் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஸ்கோர் கரெக்டாக இருக்கும். அணி ஸ்கோர் 50. மேஷ்
நட்சத்திரங்க அவரு. விக்கெட்டுங்க. விக்கி வந்தாலே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துறாருங்க. ஸ்கோர் முடியும் போது ஸ்கோர் 48ங்க. இந்த ஓவரோடு சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. வைடு ஒரு 1 போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இங்கே கரெக்டாக தாங்க நோட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா கூட உங்களுக்கு தீர்த்த காட்டியில் இங்கே தாங்க வச்சிருக்கேன். ஏன்னா கூட கேளுங்க சொல்லுவாங்க. நல்ல ஷாட்டுங்க. 4-6 ஆம்பர் முடிவு பண்ணி சொல்லிட்டேங்க. போய் பாருங்க. பிளேயருங்க, அப்பா டீசெண்டான பிளேயருங்க. ஒவ்வொரு டீம்ல ஒருத்தர் இருப்பாங்க கரெக்டாகவே. 6 ரன்கள். எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தாங்க, கரெக்டாக தாங்க இருப்பாங்க. ஸ்மால் பாய்ஸ் கொஞ்சம் தள்ளுங்க. நல்ல ஷாட்டுங்க. அப்பா நீ அடிச்சா ரொம்ப அடிப்பேன்டான்ற மாதிரி 6 அஜயா 6 ரன்களுங்க. சமங்க. 12 வச்சு கொடுத்துருவாருங்க. 2 பால் 2 6ங்க. வெளியே போட்டு கையில, ஆமா கையில வர கேட்ச கையில போட்டு 6 அவர் எங்க வீட்டாலும் வருமா நல்லா பிடிச்சிடாருங்க. நல்ல ஷாட்டுங்க. 6 ரன்கள். லாட்ரிக் 6 வச்சிருக்காருங்க. டீமை கலகலக்கு நான் வச்சிட்டாருங்க. 6 பால் 3 6ல அடிச்சு நான் இருக்கண்டான்ற மாதிரி கலகல. எல்லா பாலும் ட்ரை பண்றாருங்க. சமங்க. இந்த ஓவரை எதிர்பார்க்காத ஓவர். நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. அணி ஸ்கோர் 69. 3 விக்கெட் இழப்புக்கு 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. அணி ஸ்கோர் 69. இங்கே ப்ராஜெக்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 92 காட்டுதுங்க. அப்பா கண்டிப்பாக இதே ஃபேரில் ஆனீங்கன்னா 100 கூட அடிப்பாங்க போல. வேறு மாதிரி போகுதுல்ல மாஸ்டர். 69 மாஸ்டர். நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, உற்சாகப்படுத்துறதுக்காக மாஸ்டர். நான் பிடிச்சி நிற்கிறேன் சொல்லி நிறுத்திருக்காருங்க. ஒரு டாட். வைஸ் கேப்டன் போலிங் போட்டிருக்காரு. அதை எதிர்கொண்டு ஆடுறாரு பாலு.
ஷாட்டுங்க. நான் டாட் தான் வைத்தேன், நான் டாட் தானே வைத்தேன். நான் அடிச்சா ஆறுடான்ற மாரி கெத்து திமுசா வந்து நின்று அடிச்சிருக்காருங்க. அந்த பாட்டு ஏதாவது டிக்கெட் பண்ண மாதிரி இருக்குதா? வைஸ் கேப்டன் எதிரி, உங்கள் எதிரிங்க 6 போட்டு ஒரு வேர்டை போட்டிருக்காங்க. ஒரே குரூஷலாக ஃபயராக போட்டிருக்குங்க. செமிஃபைனல் ரெண்டும் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஃபயராக முடிச்சிட்டாங்க. இப்போதான் கொளுத்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க. டீசென்ட்டுங்க பேட்ஸ்மேனு. கரெக்டாக சொன்னீங்கன்னா வந்துட்டாருங்க. அவருக்கு தெரியும். அவருக்கு மாஸ்டர் கிரசன் சேலஞ்சர்ஸ் சுரேஷ் மாஸ்டர் வந்திருக்காங்க நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்காக. அவர் எங்கே இருந்தாலும் எந்த ப்ரீமியர் லீக்ல நிற்கிறாரோ இல்லையோ எவ்வளோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவார். 1 2 3 பால்கள் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஓட்டுங்க. என்னால இவ்வளவு தண்டா பண்ண முடியும், மத்த நீங்க தாண்டா டிசைட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாருங்க. பாருங்க வைஸ் கேப்டன், எந்த மேட்சும் அவருக்கு முகத்துல இந்த மாதிரி ஒண்ணு நாங்க பார்த்தது இல்லை. பரவாயில்ல, நம்ம ரஞ்சித் தான். என்னன்னு தெரியல, அவருக்கு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லையானு தெரியல. ஆனா ஃபயராக போயிட்டு இருக்குது. யாரும் என்னன்னு சொல்ல முடியல, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சிஎஸ்கே மேட்ச் பார்த்தது போல இருக்குங்க. நல்ல பால் டாட் போட்டு முடிச்சிருக்காருங்க. 5 பால்கள் போட்டிருக்காங்க, 1 பால் இருக்குங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் சென்னை மேட்ச் 113 அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் இல்லைங்க, டாட்டோட முடிச்சிட்டாரு. இனி அடிச்சு கேட்ச் ஆகி இவங்க பிடிக்கிற மாதிரி தெரியலடான்ட்டு டாட்டாவே முடிச்சிட்டாருங்க. நல்லா போயிட்டு இருக்கு. அணி ஸ்கோர் 78, 4 விக்கெட். இங்க லாஸ்ட் சாட்டர்டே ஆடும்போது இன்ஜுரி ஆயிட்டா போல. சிஎஸ்கே மேட்ச் வைங்க. என்னதான் நம்ம எவ்வளோ மேட்ச் ஆடினாலும் சிஎஸ்கே மேட்சை கேட்காம இருக்க மாட்டோம். ஸோ அவங்க ஃபீல்டிங் ஆடிட்டு இருக்காங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் 113க்கு 3. KL ராகுல் 49 ஆடி இருக்காருங்க. KL நாட் அவுட்ல ஆடிட்டு இருக்காரு. இங்க எப்படி இவங்க 2 பேரும் ஆடுறாங்களோ அங்கே அதே மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்கொண்டு சிஎஸ்கேன்னு நினைக்காதீங்க. அவங்களும் எப்படின்னு தெரியல, பார்த்துடலாம். தம்பி தம்பி டீமுக்குள்ள சலசலப்புங்க. அணி ஸ்கோர் அதிகமானாலே சலசலப்பு தான் எப்பவுமே. எக்ஸ்டாஸ் உதிரி ஆல்ரெடி ஸ்கோர் மலை மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டே இருக்கு.
ரஞ்சித்துங்க அவரு இந்த கிரவுண்டோட செல்ல புள்ள செல்ல போலர் சொல்லலாம். அவரை தெரியாது யாருமே இல்லை, நல்லா போடுவார். உருங்கலாம் இன்னும் ஒரு கன்க்ளூஷன் தெரில. ஃபைனல்னாலே கொஞ்சம் அப்படிதாங்க. செமிஃபைனலில் எல்லாத்துக்கும் இந்த பக்கம் கையை காட்ட விடாதுங்க. அங்கே அம்பையர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. போல்டு கமிட்டி உங்களை அழைக்கிறாங்க அம்பையர்ஸ். ஸோ யாரும் இங்கே சொல்லுங்க, எனக்கு யாரும் எதுவும் சொல்லுங்க. அம்பர்கால்ஸ் என்ன விஷயம்? உங்களுக்காக என்ன நாங்கள் டிசைட் பண்ணி சொல்றதுக்குள்ள நீங்களே மொபைலில் பார்த்தீங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு தப்பே இல்லை, நீங்கள் மொபைலில் கூட பார்த்து தெரிஞ்சுங்க. நாங்கள் அதுக்குள்ளே பார்த்து சொல்கிறோம். சக்தி வந்திருக்காருங்க, சத்தியமாக சொல்கிறேன், சக்திமான் பாருங்க. அது அங்கே வரும்போது ஃபீஸ் பண்ண முடியும். லைவ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்போர்ட்ஸுங்க கரெக்டாக சொல்லுவாங்க லைவில். தாமஸ் தண்ணி குடிக்க வந்திருக்காரு, தண்ணி ஊற்றி கொடுங்க. நல்லா ஆடுறாருங்க, நல்லா போடுவார், நீ போட்டு கொடுத்துறாரு. கன்ஃபார்ம்டா சொல்லுங்க அங்கே அம்பருக்கு நீங்களே. அம்பர் போல்டு. ஸோ உங்களுக்கு சில டவுட் இருந்தாங்க ப்ளஸ் உங்களோட யூடியூப் சேனலில் செக் பண்ணீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். யூடியூப்ல இருந்து நீங்களே பார்ப்பீங்க, பார்த்து நிறுத்தி கூட நீங்கள் பார்க்கலாங்க, தப்பே இல்லை. டைம் இல்லை, போங்க. ஃபீல்டர்ஸ் உள்ள போடுங்க தயவுசெய்து. பேட்ஸ்மேன் மட்டும்தான் பேச போறாரு, கேப்டன் பேசுறாரு. டைம் இல்லை, லைட்டிங் வரும்போது அடுத்தடுத்து ஒரு ஃபைனல் நடத்தணும், தேர்ட் பிளேஸ் மேட்ச் நடத்தணும். ஃபைனல்ல 2 டீம்ல ஒரு டீம் ஆட போறீங்க, உங்களுக்கு தான் லைட் போகும், சீக்கிரம் முடியுங்க. நீ சொல்லிட்டல சுத்தா அப்படியே கொஞ்சம் ஓரமா ஓட்டிடு. வாங்க சார், உட்காருங்க சார். அன்பு குறையாது, பாசம் குறையாது. அவர் தான் நம்மளோட சுரேஷ் மாஸ்டர். நல்ல ஒரு 1-2-2-2 2
அம்பர் டிசிஷனுங்க அம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் திரும்பி திரும்பி கேட்கக்கூடாது. ஒரு பிளேயராக உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு டோர்னமெண்ட்னு இவ்வளோ க்ரூஷல் நடக்க தான் செய்யும். அது எல்லாமே திரும்பி திரும்பி இங்கே பார்த்து கேட்டிங்கன்னா நானும் நிறைய கேள்விகள் கேட்கப்படும். புரிஞ்சுதா? ஆருங்க மேட்சை பாருங்க. அடிச்சாங்க ரன் அவுட். நீ பால் 6 அடிச்சானே நான் ஸ்டிக்கில் அடிச்சா ரன் அவுட் ஆகணுன்ற போது அவுட் ஆகி விட்டார். எப்போ அந்த மலை மேலே வீடு கட்டி உட்காந்துக்கிறாங்க. தண்ணிங்கள அப்படியே இறங்கி கீழே இறங்கி அப்படி வந்துருங்க. நல்ல விஷயம் தான்டா. உதிரிங்க விக்கெட் எடுத்து கொடுத்தாலும் நான் போட்டு கொடுக்குறேன், நீ அடிக்காத நானே சொல்லுவேன். கால் அடிபட்டு பிடிச்சிட்டாருங்க. 3 வீக்கில் ஒரு ஆடியோ இல்லைங்க. இந்த லீக் உள்ள வந்து செம்மையாக ஆடுகிறாருங்க. காலு மேலே டீம்ல உசுர கொடுத்து ஆடுறாருங்க கேப்டன் சுந்தர். லீக்ல ஒரு கேட்ச் எடுத்துருக்காரு பாருங்க. நல்ல கேப்டன்சிங்க. அவர் கால் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் மாதிரி இவ்வளோ பெருசாக வீங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து டீமுக்கான ஆடி ஜெயிப்பண்டா ஃபைனலுக்குள்ள போகண்டான்றா போல 2வது வருஷமா கப்பல்லி போவாரம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அவரோட இந்த வெறித்தனமான ஃபீல்டிங்க்கும் எல்லாத்துக்கும் காரணம் எதுன்னா கிரசன்ட் சேலஞ்சர்ஸ் அணியின் விரோதத்துவம். ஏபிஎல்லில் அவர் வைக்கம் நல்ல ஒரு சிங்கிள் 1-2 மாறினா நல்ல ரன்னுங்க 2 ரன்னுங்க. சுண்ட பிடிச்ச கேட்சை பார்த்தீங்கன்னா அவர் காலுக்காக நீங்கள் பல விஷயங்கள் பேசக்கூடும். அவரோட அண்ணன் மனோஜ் அண்ணன் இங்கே இருக்காரு, அவருக்கு தெரியும். போயிட்டாரா? நீங்க மலை மேல ஏறி இடத்துல அவங்க 4 ரன்கள் ஓடுவாருங்க. சூப்பர் சூப்பர் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அணியின் ஸ்கோர் போட்டு வாடா. ஆமாண்ணா சூப்பர் ஸ்மால் பாய்ஸ் கொஞ்சம் நீங்க சீக்கிரமா மீட்டிங் வச்சு உள்ள போயிட்டு நிக்க பாருங்க. 86 அடிச்சிருக்காங்க. 87 அடிக்கணும். நீங்க புடிச்சு போடுங்களோ கடிச்சு போடுங்களோ கவர்மெண்ட் வந்து போடுங்க. 86 ரன்கள் அடிச்சிருக்காங்க ஸ்மால் பாய்ஸ். தனது டீமுக்கு நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு ரன் அடிச்சாங்க வெற்றி இந்த களத்தோட ஸ்ட்ரைக்கர் லெவல்ஸ் உள்ள வர போறாங்க. ஸோ ஃபேவரான மேட்சுங்க. இந்த பிரீமியர் லீக்ல அதிக ஸ்கோர் அடித்த டீம் தான் 86. ஏன்னா பால் நல்ல பிளேஸ். ஸ்மால் பாய்ஸ் ஃபீல்டிங் போயிடுங்க. ஸ்மால் பாய்ஸ் விஜய்
அடுத்து ஃபைனல் நடத்த போகிறோம். லைட்டிங் போகிறதுக்குள்ள கேமராமேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நடத்தி முடிக்கணும். ஸோ அம்பேஸ் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் தயவுசெய்து. ஃப்ரீயாக இருக்கிற எக்ஸ்பிரஸ் பாய்ஸ். லாரன்ஸ் அதில் ஒரு 2 தண்ணி. லாரன்ஸ் ஸ்பீக்கர் பாட்டிலுமே காய் இருக்கலாம். தண்ணி பாட்டில் எடுத்துக்கிறியா? அம்பருக்கு தண்ணி பாட்டில் விடுவா. தண்ணி ஜூஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காருங்க கமிட்டி. இல்லை வாங்கி தருவாருங்க அதெல்லாம். இல்லை அதெல்லாம் வாங்கி தருவாருங்க. அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ மீட்டிங் இதோட முடிச்சுங்க. பேட்ஸ்மேன் களத்தில் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி வச்சுட்டு வருவாங்க. நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டா பேட்ஸ்மேன் பாலை செக் பண்ணிட்டு கொடுங்க. அம்பர் உள்ள வந்துடுறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கேமராமேன் கேமரா பிடிக்க போறாரு. ஐயா திலீபையா போனு ராஜ்சேகர் சார் பேசுமா? பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. அவங்க டீம் மீட்டிங் முடிச்சுட்டு உள்ள அனுப்பிச்சிடுங்க. முடிச்சிட்டார். அதெல்லாம் நல்ல மனுஷங்க. கேப்டனும் சரி வைஸ் கேப்டனும் சரி. பால் வந்து அம்பேஸ் கிட்ட இருக்கு. செக் பண்ணிட்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சிருங்க. டைம் எல்லாம் ஃபைனல் மேட்ச் யாரும் நடத்தணுங்க. ஃபைனல் மேட்ச் நடத்தி முடிச்சோன்னு தேர்ட் மேட்ச் ஃபைட்ஸ் இருக்கு. வராங்க பாருங்க. ஊரு கொண்ட சிங்கங்களா களத்தில் வராங்க. எதிரணி கலக்கடிக்க வைப்பாங்களா என்னன்னு பார்க்கலாம். பிரதீப் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேனும் வந்துட்டாருங்க. அம்பர் போயிட்டாருங்க. செலக்ட் பண்ணிட்டாருங்க. பேட்ஸ்மேன் நேம் கிஷோர் சரத்தா. கிஷோர் சரத்தன ஸ்ட்ரைக்கர் லெவல்ஸ்ல யாராச்சும் தமிழ்நாடு பிளேயர் இருந்தால் தயவு செய்து இங்கே வந்துடுங்க. ஏன்னா உங்களோட பிளேயர் நேம் உங்களுக்கு தெரியலன்னா பின்னாடி மீன் போயிட்டு இருக்காங்க. தயவுசெய்து ஓடுறீங்க. அது நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட்ல. நாங்க இல்லைங்க ஃபீல்டர் வந்து நிற்பாருங்க. நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்து பிடிக்கின்றது பிடிச்சாருங்க. நல்ல ஷாட்டுங்க ஆஃப்ல. நல்ல பவுண்டரி. 4 ரன்கள். 2 ஃபீல்டர் ஓடி வந்தாங்க. ஆனால் பால் அவங்கள தாண்டி ஓடி வந்துச்சுங்க.
சரத் தாச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டீமுக்கு. மாஸ்டரிங்க வந்து நம்ம பாராட்டுவாருங்க எவ்வளவு கம்மிட்டீங்களா. வைடு அடாடா ஃபயரான மேட்ச்ல ஒரு வைடா. நல்ல ஒரு பிளே பண்ணி விட்டுருக்காருங்க. 1-2 இல்லை கேட்சா? அப்பாடி வெயிலுக்கு தெரியலன்னு தெரியலங்க. 2 ரன்கள் எடுத்திருக்காங்க. ஆர்எஸ்டி வாங்கி வந்தா நமக்கும் சேர்த்து தான் எத்தணும். ஆர்எஸ்டி கேப்டன் ஏதோ ஸ்நாக்ஸ் ஆகுறீங்க. ஒரு ரன்ங்க அதுவா பேட்ல போட்டு போச்சு நினைக்கிறேன். 1 ரன்கள். பிரதீப் நல்லாவே ஆங்கர் பண்ணு. நல்ல ஒரு பால் எஸ்கே ஃபயர் கிட்ட வந்து ஒரு டாட் பால் சூப்பரா போட்டுருக்காருங்க எஸ்கே ஃபயர். அன்பிளேயபிள் பால் இங்க லாஸ்ட் பாலுங்க. டிகே ஃபயரா நல்ல ஒரு கேட்ச் கைதா ஸ்ரீதர் கிட்ட இருந்து. ஸ்ரீதர் சூப்பரான டேக்குங்க. டிகே ஃபயரா சாரி எஸ்கே ஃபயர்ன்ட்டேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரம் வந்துருங்க. After first over score 10, a loss of 1. ஒரு முறையில் எண்ணிக்கை 10. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. Next batsman Striker 11 இன் நம்பிக்கை நட்சத்திரம் தினா. அம்ஜக்கரையின் ஆல்ரவுண்டர். இரண்டாவது போராண்டுள்ள சதீஷ் ஜி சரத் அஜி on strike. சதீஷ் to அஜி. நல்ல ஒரு பாலுங்க சதீஷ் கிட்ட இருந்து. சூப்பரா போட்டுருக்காரு ஸ்லோவர். நல்ல ஒரு ஸ்டார்டிங் சதீஷ் கிட்ட இருந்து. ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சாட்ஸ் மீண்டும் ஒரு டாட் பால். பட் கீப்பர் விட்டுருக்காரு. பையில ஒரு ரன்னு. நல்ல ஒரு ஆஃப் கட்டருங்க. நல்ல ஒரு வேரியேஷன் போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் கட்டர் ஒரு
டாட் பால் பைஸ்ல 1. தீனா ஒரு ஸ்ட்ரைக்ல இருக்காரு. மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேன் அவரு. மீண்டும் ஒரு டாட் பால். லெக்கட்டர் இங்க விஎஸ்என காமிச்சிட்டு இருக்காருங்க சதீஷ். ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். கையிலே அடிச்சிருக்காரு தீனா. அசால் சூப்பரா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. மீண்டும் ஒரு டாட் பால். வீரசனை காமிச்சிட்டே இருக்காருங்க சதீஷ். ஒரு ஆஃப் கட்டர் ஸ்லோ டு த ஏர்ல போட்டுட்டு இருக்காரு. சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன் மட்டும். 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 12. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. கோகுல ஒரு 2 ரன் போட்டு போயிருக்காங்க. 2வது பவர் பிளேல ஒரு 2 ரன். நல்ல ஒரு பவுலிங் சதீஷ் கிட்ட இருந்து. அடுத்த 2 ஸ்கோர் 12 லாஸ் ஆஃப் 1. நெக்ஸ்ட் bowler ஸ்மைலி சந்தோஷ் MNC ல இருந்து. ஷாட்டிங் ஆஃப் திசையில டைரக்ட் ஹிட்னு ஒரு அவுட்னு நினைக்கிறேன். ஒரு ரன் மட்டும். ஹலோ ஸ்டார்டிங் சந்தோஷ் கிட்ட இருந்து. நல்ல பாலிங் சந்தோஷ் கிட்ட இருந்து. ஒரு வாக்கிங் லென்த்ல போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க ஸ்மால் பாய்ஸ். இந்த மேட்சை ஜெயிச்சு ஆகணும்னு ஒரு இன்டென்ட் இருக்கு அவங்க கிட்ட. நல்ல ஒரு ஸ்டார்டிங் ஸ்மால் பாய்ஸ் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும்தான் ஒரு 10 ரன். நல்ல ஒரு ஷாட்டிங் ஆஃப் திசையில கவர்ஸ் மேல தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டு அந்த பிடிச்சி ஒரு ரன். நல்ல ஒரு த்ரோ டிகே ஃபயர் கிட்ட இருந்து. ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. ஃபோர்த் பால். நல்ல ஒரு பால். ஒரு டாட் பால் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு சந்தோஷ். ஸ்மைலி சந்தோஷ் சிரிச்சுட்டே இருப்பாரு போல ஸ்மைலி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பிக்கப் ஷாட்டு. சிக்ஸா? சிக்ஸுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. சூப்பரா எடுத்து அடிச்சிருக்காரு சரத்ஜி. நல்ல ஒரு ஷாட்டுங்க அஜய் கிட்ட இருந்து. சொன்ன நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு. பட் 6 மட்டும் போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் பால். ஒரு டாட் பால். ஒரு ஓவர் முடிச்சிருக்காரு சந்தோஷ். 3 ஓவர் முடிவில் இன்னைக்கு 21. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. End of 3 score 21 loss of 1. இன்னும் 30
ஷாட் தீனா கிட்ட இருந்து லெக் திசையில ஒரு ரன் மட்டும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க தீனா கிட்ட இருந்து ஒரு run. நல்ல ஷாட்டிங்க. ஆறுங்க எங்கேயும் தூக்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பிக்கப் ஷாட்டிங்க. புடிங்க அடிச்சிருக்காருங்க அந்த சிக்ஸை. நல்ல ஷாட்டு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டிங்க. சென்சிபிளான ஒரு கேம் இங்க சரத் அஜிக்கிட்ட வந்து ஒரு ரன் மட்டும். மூணு பால் ஃபோர்த் பாலிங்க பாலுக்கிட்ட வந்து ஒரு டாட் பாலிங் ஒரு லெக் கட்டர். நல்ல ஒரு பாலுங்க பாலு கிட்ட இருந்து சூப்பரா போட்டிருக்காரு. இந்த பாலை ஒரு லெக் கட்டர் ஒன்று போட்டிருக்காரு. டாட் பாலோட போட்டிருக்காரு. நல்ல ஒரு பாலு வைடு வைடு கொடுத்துருக்காங்க. ஒயிட் பாலிங் லெக் கட்டர் பின்னாடி போட்டிருக்காரு அவரு. ஒரு வைடு நல்ல ஒரு ஷாட்டு கேப்ல ஃபீல்ட் இருக்காங்க. ரங்கம்மா ஆமா ரங்கன் இருக்கு. லாஸ்ட் பால் நாலாவது கடைசி பந்து பாலு கிட்ட இருந்து நல்ல ஒரு ஷாட் இங்க தீனா கிட்ட இருந்து விட்டுருக்காரு. பால விட்டுருக்காரு. ஃபோரா இல்ல எழுத்து போட்டிருக்காரு. ரங்கன் நூறு எடுத்துருவாங்க. உடன் 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 4 overs score 34 loss of 1. எஸ் கிராஸ் சொல்லணும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் இங்க. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. நல்லா போட்டுட்டு இருக்காங்க ஸ்மால் பாய்ஸ். ஸ்ட்ரைக்கர்ஸ் லான்ஸும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு செகண்ட் செமி ஃப்ரெண்ட்ஸ் பிரீமியர் லீக் சீசன் 2 சீசன் 7 செகண்ட் செமி. அம்பேஸ் ஃபீல்டிங் நிற்க வச்சுருங்க. ரெடி 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 ஃபீல்டர்ஸ் ஸ்மால் பாய்ஸ் ஃபீல்டிங் நின்றுங்க. பேட்ஸ்மேன்ஸ் ரெடி. ஸ்மால் பாய்ஸ் வைஸ் கேப்டன் விஜய் ப்ரோ ஃபீல்டிங் நிற்க வச்சுருங்க. மலை நிபாஸ்
ஐந்தாவது போட வந்துடலாம். ஸ்மைலி சந்தோஷ் ஒரு கண்டினியூஸ் ஸ்பெல் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. ஸ்மைலி சந்தோஷ் அவரோட 2வது ஓவர் இதுதான் லாஸ்ட் ஓவர் அவருக்கு. 24 பந்துகளில் 53 அடித்தார் வெற்றி. பார்ப்போம். ஒரு ஷாட்டிங்க கேட்சா இல்ல ஒரு ஃபீல்டிங்க சூப்பரா ஃபீல் பண்ணிருக்காரு விஜய். 2 ரன் எடுத்திருக்காங்க. இரண்டு ரன்களுங்க தனது அணிக்கான நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல பாலிங்க ஸ்மைலி கிட்ட இருந்து சந்தோஷ் ஒரு டாட் பால் சூப்பரா போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பால் இங்க சந்தோஷ் கிட்ட இருந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காரு சந்தோஷ். நல்ல ஒரு ஷாட்டுங்க கேட்சுங்க நல்ல கேட்சுங்க பாலு கிட்ட இருந்து சூப்பரா எடுத்துருக்காரு நீங்களா. நல்ல ஒரு கேட்சு பாலு. ஒரு கேட்சு எங்காலுங்க எப்பவுமே அப்படிதாங்க. தனது அணிக்காக ஆட வந்திருக்காரு வைஸ் கேப்டன். அப்போ கடைசி 2 பால் இருக்குதுங்க. கடைசி 2 பந்துகள் இருக்கிறது. நல்ல ஃபைட்டிங்கா போயிட்டு இருக்கு பிரீமியர் லீக்ல. கேப்டன்ஸோட இன்னிங்ஸா பார்த்துட்டு இருக்காங்க 2 டீமோட இன்னிங்ஸும். ஸோ ஃபைட்டிங் தான் எப்பவுமே. நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் அது 1-2 மாறுமா இல்லை 1 ரன்களா? சிறப்பான வந்து வச்சுங்க சந்தோஷ் கிட்ட வந்து பார்க்கலாம். அதான் போட்டுட்டு இருக்காரு சந்தோஷ். 1 ரன். லைன்ல ஸ்டிக் வச்சிருக்காங்க எடுங்க. மேட்ச் போயிட்டு இருக்கு ஸ்டிக் வச்சு ஆடிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லோ கலர் ஸ்டெம். ஓ ஸ்டிக் எடுங்க ப்ரோ. நல்ல ஒரு ஷாட்டிங்க கேட்ச் இந்த கால். நல்ல ஒரு கேட்சுங்க பண்ணிக்கிட்ட இருந்து சூப்பரா எடுத்திருக்காரு. நல்லா போட்டுருவாருங்க சந்தோஷ். லாஸ்ட் பால் விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. ஒரு 3 ரன்னு போட்டு இந்த ஓவரை முடிச்சிருக்காரு சந்தோஷ். நல்ல ஒரு கேட்சுங்க ரீப்ளேல பார்க்கலாம். சூப்பரா பிடிச்சிருக்காரு மணி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தா நம்ம விக்கிங்க. விக்கி நம்ம கார்த்திகேயன் தம்பி விக்கி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஆனால் கிரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் அப்படி போய் ஆடுங்கண்ணே. உங்களுக்காகவே நீங்கள் ஸ்டேடியம் இருக்கு பாஸ்கெட் பால் பிச்சில் போய் ஆடுங்க. ஒழுங்கு ஆடுங்க நின்று ஆடுங்க சந்தோஷமா ஆடுங்க. உங்கள் பிளேயரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. அது போதுங்க. நெக்ஸ்ட் ஓவரை போட முடியல சதீஷ். நல்ல ஒரு பால் லெக் கட்டர் போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். ஒரு வேரியேஷன் சூப்பரா இருக்குங்க. மாற்றி போட்டுட்டு இருக்காரு லெக்
கட்டர் ஒரு ஆஃப் கட்டருங்க. நல்ல பாருங்க, இது ஒரு ஆஃப் கட்டர், ஒரு டாட் பால். நல்ல போலிங்க. நல்ல ஷாட்டுங்க, சூப் ஷாட்டு. சிக்ஸா? ஆமாங்க, இது சிக்ஸ். செஞ்சத்துக்கு அடிச்சிருக்காரு அப்பு. நல்ல ஒரு ஷாட்டுங்க அப்புக்கு திறந்து. மீண்டும் ஒரு சூப்புக்கான முயற்சி. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்கான பால் சதீஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஷாட் விக்கி கிட்ட இருந்து. கேட்சா கேட்சா இல்லைங்க, சிக்ஸ் பிடிச்சிட்டு வெளியே போயிருக்காரு நம்ம ஸ்ரீதர். நல்ல ஒரு கேட்ச் இதானா, பிடிச்சிட்டு உள்ள போன காரணத்தால் ஒரு சிக்ஸுங்க. நீ தான் கை தூக்கிற பாலம் ஆறு ஆறு ஆறு. லாஸ்ட் பாலுங்க. லாஸ்ட் பால் தானே. ஒயிட் பால், ஒயிட் பால். தம்பி லைட்டாக நோத்தி விடணும், நடுவில் போய் இருக்காங்க. இன்னும் ஒரு ஷாட் முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. ஆறா ஆறுங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க விக்கி கிட்ட இருந்து. இன்னொரு கிளாஸான ஷாட்டுங்க, முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. Score is 57 loss of 3. ஆரோர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 87 3 விக்கெட் இழப்பிற்கு. 12 பந்துகளில் 30 அடித்தால் வெற்றி. நோ மோர் டீம் மீட்டிங். ஃபீல்டர்ஸ் அப்படியே இருங்க, ஸ்டார்ட் பண்றீங்க. 12 பந்துகளில் 30 அடிக்கணும். ஓவருக்கு 15 அடிச்சா வெற்றிங்க. டீம் மீட்டிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போலர் ஸ்டார்ட் பண்றீங்க. போலிங்க அம்பையர்ஸ் நீங்க தான் சொல்லணும், ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க. மீட்டிங் போட்டு போயிட்டு நெக்ஸ்ட் ஓவர் போடுவாங்களா பாலு. கேபி கேபினா ஆர்மிங்க டைம்னா இல்ல பாலு பாலு the bowler, all rounder. நல்ல ஒரு ஷாட் அப்பு கிட்ட இருந்து. நல்ல ஒரு சேவ் தான் சொல்லணும். ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு சேவுங்க, சூப்பராக தடுத்திருக்காரு. கை ஸ்ரீதர் கிட்ட இருந்து 2 ரன் மட்டும். நல்ல பால் இங்க ஸ்லோவர் போட்டிருக்காரு, ஒரு லெக் ஸ்லோவர், ஒரு டாட் பால். அவர் சூப்பரா போட்டிருக்காரு, ஒரு வேரியேஷனை காமிக்கிறாரு அவரு. ஒரு டாட் பால். 10 பந்துகளில் 28 அடிக்கணும். மீண்டும் ஒயிட் பால். இது 10 பந்துகளில் 27 அடிக்கணும். பால் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து வராரு. ஐடியா
கிளாஸ் ஏதாச்சும் வச்சுட்டு இருப்பாரு அவரு. மீண்டும் ஒரு ஒயிட் பால். இங்க பால் கிட்ட இருந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு. 2 எக்ஸ்ட்ராஸ் நடுவில் போட்டிருக்காரு. 2 பால் தான். 10 பாலுக்கு 26 அடிக்கணும். அப்போவால முடியுமா? பிக்கப் ஷாட்டிங்க லெக் திசையில ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஓடி இருக்காங்க. ஒரு ரன். நல்ல பால். இங்க ஸ்லோவர் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு பிக் பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் அப்பு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. பாலு போல்டிங்க. லாஸ்ட் இங்க 4 பந்துகள் போட்டிருக்காரு. வெறும் 6 ரன் தாங்க போட்டிருக்காரு இந்த ஓவரை. சூப்பரா போட்டிருக்காங்க. 24 ஆமா 8 பந்துகள் 24. பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய். 8 balls 24 needed. Sanjay on striking. நல்ல ஒரு ஷாட் சஞ்சய் கிட்ட இருந்து. ஆறுங்க. சூப்பரா தூக்கி அடிச்சிருக்காரு சஞ்சய். ஷாட் சஞ்சய் கிட்ட இருந்து. வெறும் 7 பந்துகளில் 18 ரன்கள் மட்டுமே தேவை. 7 balls 18 runs to win. ஒரு ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சஞ்சய் வந்த உடனே ஒரு 6 ஒன்று அடிச்சிருக்காரு. சஞ்சய் இன்டென்ட் தெரியுது ஸ்ட்ரைக்கர்ஸ் லெவன்ஸோட. லாஸ்ட் பால். நல்ல ஒரு ஷாட்டிங்க. ஒரு ரன் மட்டும். ஓவர் 7 ஓவர் அணியின் எண்ணிக்கை 70. 4 விக்கெட் இழப்பிற்கு. 6 பாலுக்கு 17 அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் யாரு போட போறா? டிகே ஃபயர். 6 பந்துகளில் 17 அடிக்கணும். டிகே ஃபயர். நல்ல ஒரு ஷாட் சஞ்சய் கிட்ட இருந்து. நல்ல பிக்கப் ஷாட். ஸ்லோவ கரெக்டா பிக் பண்ணி வச்சிருக்காரு. 6 நல்ல ஒரு ஷாட்டுங்க அது. வா குர்ரா நீ உள்ள போடுற பால. நல்ல ஒரு ஷாட்டுங்க சஞ்சய் கிட்ட இருந்து. ஒரு 3 பந்துகள் 11 ரன் அடிச்சிருக்காரு சஞ்சய். ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. 5 பந்துகளில் 11 மட்டும்தான் தேவை. 11 ரன்கள் தேவை.
சஞ்சய் கிட்ட இருந்து சரியான ஷாட்டுங்க. வண்டி திசையில தூக்கி அடிச்சிருக்காரு. நல்லா தெளிச்சுட்டு போயிருக்கு அந்த பாலு. ஃபீல்டரால தடுக்கவே முடியல. 4 ரன்கள். நாலு பந்துகளில் 7 ரன் மட்டும்தான் தேவை. 7 ரன்னு சஞ்சயால முடியுமா? எஸ்கே ஃபயர் 2 பால் 10 ரன் போட்டிருக்காரு. இன்னும் 7 ரன். 4 பால் டிஃபெண்ட் பண்ணுவாரா பார்க்கலாம். நல்ல ஷாட்டிங்க. வாக்கிங் லென்த்ல போட்டிருக்காரு. 1 ரன். ஒரே 1 ரன். நல்ல ஒரு கம்பேக் பாலிங்க. 3 பந்துகளில் 6 ரன். 6 ரன் தானே அடிக்கணும். நல்ல ஷாட்டிங்க விக்கி கிட்ட இருந்து. 2 ரன் மாறுமா? நல்ல ஸ்டாப்பிங்க ஸ்மெல்லி சந்தோஷ் கிட்ட இருந்து. 2 ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. 2 பால் 4 ரன். 2 பால் 4 ரன் மட்டும்தான். நல்லா போட்டுருக்காங்க. 2 பால் 10 ரன் போட்டாலும் அடுத்த 2 பால் 3 ரன் போட்டிருக்காரு. நல்ல ஒரு போலிங்க டிகே ஃபயர் கிட்ட இருந்து. நல்ல ஒரு பால். ஸ்லோவர் பால் போட்டிருக்காரு. 1 ரன் மட்டும். 1 பால்ல 3 ரன் அடிக்கணும். மேட்ச் ஒரு வேளை டிரால முடிந்தால் சூப்பர் ஓவர் கமிட்டியிலிருந்து தெரிவித்திருக்காங்க. சும்மாதான் சொன்னேன். அது கமிட்டி அப்போ டிசைட் பண்ணுவாங்க. 1 பாலுக்கு 3. ஒரே ஒரு பாலுங்க. எஸ்கே ஃபயரால முடியுமா? இல்ல ஸ்ட்ரைக்கர் லைன்ஸுக்கு இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரா சஞ்சய்? நிறைய ஃபீல்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மால் பால்ஸ். நல்ல ஷாட்டிங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஸ்மால் பால்ஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். யாரது? சதீஷா. இன்னொரு ஃபீல்டிங்க. செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் FPL சீசன் 7 ஸ்மால் பால்ஸ். அப்படியே கேப்டன்ஸ். சூப்பர் மேட்ச். செம என்ஜாய் இருந்தது உங்களுக்கு. வேடிக்கை பார்த்தவங்களுக்கு செம என்ஜாய் இருந்தது. சூப்பர் கேப்டன். திலீப் ஒருத்தர் கூப்பிட்டாரு. ஸோ ஃபைனலிஸ்ட் ஸ்மால் பால்ஸ் கேப்டன் ரெஸ்ட் எடுத்துருங்க. கங்க்ராச்சுலேஷன் கமிட்டியிலேருந்து. ஸோ லாஸ் ஆன சுந்தர் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன். நல்லா ஃபைட் பண்ணீங்க. ஒருத்தவங்க சளைச்சவங்க இல்லைன்றதை நீங்கள் நிரூபிச்சிங்க. ஸோ உங்களோட பிளேயர் உங்களோட கேப்டன்சியை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். சூப்பராக இருந்து சந்தோஷமாக இருக்குது. 5 மினிட்ஸில் ரெஸ்ட் எடுத்துங்க தானோ. உங்களுக்காக சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வராங்க ஃபைனல் போகிற டாஸ் போட. RSD கேப்டன் RSD சங்கர். RSD கேப்டன் வந்துருங்க. ஏய் சமயா மேட்ச்ல ஃபைனல் போயிருக்காங்க.
செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் FPL சீசன் 2 7ஓட ஸ்மால் பாய்ஸ் நல்ல ஒரு பேட்டிங்க. பட் ஸ்ட்ரைக் அலவன்ஸ் கிட்ட இருந்து சஞ்சயா இருக்கட்டும், அப்புவா இருக்கட்டும், விக்கியா இருக்கட்டும், நல்ல ஒரு பேட்டிங் சூப்பராக ஆடி எடுத்துட்டு வந்தாங்க மேட்ச் கடைசி வரைக்கும். ஒரு 5 minutes மட்டும் பிரேக்கு. இப்போ தான் செமிஃபைனல்ஸ் ஆடிட்டு வந்துருக்காங்க ஸ்மால் பாய்ஸ். ஒரு 5 minutesக்கு அப்புறம் டாஸ் போட